குமார் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். மிக கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். இந்த அரசியல் களம் முதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குது? முதல்ல எந்த கூட்டணி கட்சிகளை எந்த ஏற்கனவே ஆண்ட கட்சிகளை குறை சொல்லி திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாரோ, கட்சியினுடைய கொள்கைகளை வளர்த்தாரோ, பிரபகண்டா செய்தாரோ, அதே கட்சிகளோடு கூட்டணி சேர்த்து தான் ஆட்சியை நடத்த வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்குள் அவருடைய சூழ்நிலை அமைந்திருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய ஒரு அங்கம் தான். ஜனநாயகத்தில் எல்லாரும் உடனே நீங்களே ஆட்சி நடத்துங்கன்னு மக்கள் தீர்ப்பளித்து விடுவார்கள் என்று நாம் நம்ப முடியாது. ஆனாலும் இது ஜனநாயகத்தில் நமக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி என்று அவர்கள் எண்ணி இருந்தாலும் கூட ஆமாம், அது ஒத்துத்தான் ஆகணும். அது இது ஜனநாயகத்தில் இது கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் அதை இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த அளவில் இதை அணுகுனாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வெளியே இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்கன்னாக்கா அது கொஞ்சம் அப்போ அங்கே சலசலப்பு அங்கேயும் வரும். அதிமுகவை பொறுத்தவரையில் இன்றைக்கி மட்டும் திருமாவளவன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் இன்றைக்கே இதை கொடுக்கறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணாங்க. இப்போ இது ஆகி போயிட்டுது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா பொதுக்குழுவாக கூட்டத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அங்கே வந்து நான் மீண்டும் வரேன் உங்கள்கிட்ட. அங்கே வந்து இல்லை சரியாயிட்டு அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து நாம் இதை வந்து இன்றைக்கி நேற்று பார்க்கல. நம்ம இவர் ஓபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஸுக்கும் என்றைக்கு ப்ராப்ளம் வந்ததோ அன்னையிலேருந்து எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நான் உட்பட நிறைய பேர் பேசியிருக்கோம். அதை இப்போ சமீபத்தில் இது வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இதுக்கு கூட இது தாக்கு பிடிக்காது, இந்த கூட்டணி உடையும், அதுக்கப்புறம் இது பொறுமையாக இருக்க மாட்டாங்க, அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அவங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வாத பிரதிவாதம் ஆகி முத்தி கடைசியில் கட்சி உடையும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கணித்திருக்கிறோம். அது இப்பொழுது நடந்திருக்கிறது. இதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா, இப்போது எந்த கட்சிகளை கடுமையாக விஜய் விமர்சித்தாரோ அந்த கட்சிகளோடு தான் இன்றைக்கி வந்து ஆட்சியை தொடர போகிறார் இல்லையா. அந்த இடம் வந்து விஜய்க்கு என்ன மாதிரியான பாடங்கள் போட்டு இத்தனை நாளாக தீய சக்தின்னு விமர்சிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளை நாடி அதன் உதவியோடு தான் இன்றைக்கி வந்து ஆட்சியை உறுதி செய்கிறார்கள். அதுதான் ஜனநாயகம், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க அதுக்காக ஒரு தேர்தலை திரும்ப அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்படி என்பதற்காக ஆளுநர் ஆட்சியை கொண்டு வர முடியாது. அதனால் இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ இவங்க சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குமார் சார், எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் பல விஷயங்களை நக்கீரன் பிரகாஷ் சார் உடைக்கிறாரு. ஒன்று, திமுக சொல்லிதான் தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கூட்டணி கட்சிகள் எடுக்கிறாங்க. ரொம்ப கிளியர் கட்டான மெசேஜை சண்முகமோ அல்லது வீரபாண்டியோ திருமாவளவனோ சொல்கிறாங்க இல்லையா, கூட்டணி தொடர்பான அம்சங்களில் நாங்கள் திமுகவோட நிலைப்பாடோடு தான் இருக்கிறோம், ஆட்சிக்கு மட்டும் தாவேகாவுக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்றது இருக்குல்ல. இது ரொம்ப நுட்பமான இடம் இல்லையா? எதிர்காலத்தில் என்ன வேணால் நடக்கலான்ற ஒரு பார்வையை இது சமிக்கையாக உருவாக்குது தானே. இது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்ச மாதிரி தான். 2 கால் தான் 2 இடத்துல வச்சுருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இதை வந்து இப்படியெல்லாம் ஒரு இது வரும், இப்படியெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சி வரும், அதுக்காக நம்ம விட்டுறலாம், அவர் ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போகிறாரு, ஆளுநர் மெஜாரிட்டி இருந்தால் கொடுக்கட்டும், இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வரட்டும் அப்படின்னு விட முடியாத நிலையில் இதில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்திங்கன்னா மையப்புள்ளி வந்து மறைமுகமாக பிஜேபி ஆட்சி வந்து ஆளுநர் ஆட்சியை பிஜேபி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அன்கண்டிஷனல் சப்போர்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. சிபிஎம் கொடுத்துருக்காங்க, திருமாவளவன் கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் கொடுத்துருக்கிறது. காங்கிரஸு கொடுத்தது வந்து அவங்களுக்கு திரு பிரகாஷ் அவர்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டார். அவர் சொன்னதெல்லாம் நானும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எனக்கு அவ்வளோத்துலையும் உடன்பாடு இருக்கிறது. ஆனால் இந்த அரசு எப்படி அவங்க நடத்தப் போகிறார்கள் அப்படி என்பதை போக போக தான் நம்ம பார்க்க வேண்டும். யாருக்குமே அனுபவம் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளவு விஷயம் தெரியுங்கிறது தெரியலை. அமைச்சர்களாக இருக்கிறதுக்கு அந்த ஒருத்தர் நம்ம இல்லை. இப்போ பிரகாஷ் சார் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, பாஜக நெருக்கடி கொடுக்க முயற்சி பண்ணுறது. ஏன் பாஜக பாஜகவுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது? பாஜகவுக்கு இதில் என்ன அப்போ ரோல் இருந்தால் இப்போ அவரே சொன்னார், நக்கீரன் சார் சொன்னார்,
என்ன சொன்னார், ஒரு நான் ஆளுநராக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவேன், நீ அதை கொண்டு வா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன்னு அவர் சொல்கிறார். இல்ல அங்க தாவேக்கா காங்கிரஸ் பக்கம் போனது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்லை சார், ஏன்னா அது எல்லாமே பிஎல் சந்தோஷ் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் எங்க? அது அவர் சொன்னது என்னென்னா, நீ ஒரு இத்தனை வருஷமாக நீங்கள் திமுகவில் இருந்துட்டு சென்ட்ரலில் எல்லாத்துக்கும் இதெல்லாம் இருந்துட்டு இப்போ 22 எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில், அவங்க பாராளுமன்றத்தில் கௌரவமாக நடத்திட்டு இருக்காங்க. இதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குங்க? காங்கிரஸுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் இருக்குது. டக்குன்னு நீங்கள் ஜெயிக்கலை, ஏதோ புதுசாக ஒருத்தர் வந்துட்டாருன்னு உடனே நேராக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், ஒரு மரியாதைக்கு, ஒரு கட்டசிக்கு அவர் ஜோடங்கராக இருக்கட்டும் அல்லது அங்கே டெல்லியிலேருந்து வந்தவங்க பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், முதல்ல விஜயை பார்க்கறதுக்கு முன்னால் நேர அவருடைய செனட்டாப்பரோட வீட்டுக்கு போய், முதலமைச்சருடைய வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு எங்கள் கட்சியோட நிர்பந்தம், நாங்கள் ரொம்ப இதை ஆதரிக்கலான்னு கட்சியில் முடிவு பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது, நீங்கள் தயவுசெய்து அதை நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட ஆசையோட நாங்கள் அதை இப்போ இவங்க எப்படி பண்ணாங்களோ அதை அவங்களும் பண்ணியிருக்கலாம். அதுதான் இதில் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட செய்யாமல் ஏற்கனவே பழைய கோபம் இருந்ததுனால, பழைய கோபம் மீன்ஸ் என்ன, இந்த எங்களுக்கு சீட்டு தரல, 30 தரல, 40 தரல அப்படின்னு பேசுனாங்க இல்லையா, பேசலை வைக்கல, இதெல்லாம் இந்த கோபங்கள்லாம் சேர்ந்து கடைசியில் உண்மையிலே அந்த முடிவு தவறான முடிவு தான். செல்வ பெருந்தகை பேச்சை கேட்டு இப்போ வீணா, அதாவது 91 ஒரு தப்பு பண்ணிச்சு காங்கிரஸ், 91 இமாலய தப்பு ஒன்று பண்ணிச்சு. அன்றைக்கி 400 சீட்டையும் இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம். ஜெயலலிதா அம்மையாரும் சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கே முடியாது அன்றைக்குள்ள நிலைமை. ராஜீவ்காந்தி இறந்த சமயத்தில் கூட்டணி எலெக்ஷன் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் முடிவை மாற்றிருந்தால் அல்லது அதிகப்படியான சீட்டை வைத்திருந்தால் காங்கிரஸ் அன்றைக்கி ஆட்சி பண்ணியிருக்கோம், ஒழுங்கான ஆட்சி நடத்தியிருந்தால் திரும்ப திரும்ப கூட அது வந்திருக்கலாம். அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தாங்க, அப்படி அதாச்சு. அதுக்கு இணையான முடிவு இப்போ எடுத்திருக்க முடிவுலேயும் ஏற்கனவே சொல்லியிருந்த 100 சீட்டு கேட்டாலும் கொடுத்துருப்பாரு. போன மாதம் 100 சீட்டு கேட்டால் உடனே த்ரூவ் பண்ணியிருப்பாங்க. 100 சீட்டு இன்றைக்கி ஜெயிச்சிருக்கும், கிட்டத்தட்ட எல்லா சீட்டும் ஜெயிச்சிருக்கும். இன்றைக்கி காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த தோல்வி, அந்த வருத்தம் பேசலாம். நம்ம முதற்கட்ட பார்வை வச்சு குமார் சார், அதாவது 16வது சட்டமன்றத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு டிவிகே கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் எடுத்த பல கொள்கைகளில் ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருக்கு கிரியா ஊட்டியாக பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறது என்று நான் பல பதிவுகளில் முதல்லிருந்து பாராட்டியிருக்கிறேன். அவர் அதை காத்தோடு விட்டுவிடக்கூடாது. ஏன்னா ஜனங்கள் அவர்கிட்ட அதை எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது, இவர் அறிவித்து கொடுத்துருக்கிற அறிவிப்புகள்லாம் பெண்களுக்கு மாதம் 2500, வருடத்திற்கு கேஸ் சிலிண்டர் இலவசம், 6 கேஸ் சிலிண்டர், பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் ஸ்டேட் ஃபுல்லாக, மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் உதவி, வேலையில்லா உதவித்தொகை, பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு மாதம் 4,000 ரூபா, டிப்ளமோ முடித்தவர்களுக்கு 2,500 ரூபா, விவசாய கடன் மன்னிப்பு, 5 ஏக்கர் வரை நிலம் உள்ள விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களும் மன்னிப்பு, அதாவது தள்ளுபடி தான். அது 5 ஏக்கர் மேல் நிலம் உள்ளவர்களுக்கு 50% கடன், இவ்வளவும் வழங்கியிருக்காரு. இது கணக்கு பார்த்தா ஒரு 13 லட்சம் கோடி வருது. முதல்ல ஒரு கணக்கு நாம் நேரடியாக போட்டு 4.5 லட்சம் கோடின்னு போன பதிவில் சொன்ன 10 நாளைக்கு முன்னால் 13 லட்சம் கோடி ஆக்சுவலாக வருது. இதை இவர் எப்படி பண்ண போகிறாருங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம், மனித அறிவுக்கு எட்டலை. இதுக்கு மத்திய அரசு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் மத்திய அரசு ஒன்றையும் செய்யாது. மத்திய அரசு ஜென்ரலாக மத்திய அரசு என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்வாங்க. இவர் இதை எப்படி பண்ணணுன்னா, ஊழலை ஒழிக்கிறதுக்கு நல்ல திறமை வாய்ந்த அதிகாரிகளை போட்டு சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, எஸ்பி, டிஜி, ஐஜி, கமிஷனர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக இருக்கிறவங்கள போட்டு அவங்களுக்கு பின்னால் நிர்வாகத்தை நீங்கள் ஷெட்யூல் பண்ணினால் மட்டும்தான் ஊழலை தடுத்தா நிறைய பணம் வரும். 40% ஒரு டெண்டரில் 40% இதெல்லாம் இருக்கிறது. இதை மாதிரி அவர் நல்ல இதை பண்ணார்னாக்கா மக்கள் கண்டினியூ ஆவாங்க. ரெண்டாவது, அவர் இன்னொன்று முக்கியமானது கட்சியில் முடிச்சிடும் சார், ஏற்கனவே நீங்கள் 10-15 நிமிஷம் அதில் எடுத்துட்டீங்க. அதனால் இது ஒரு நிகழ்ச்சிக்கு தயாராக, அதாவது இப்போ அவர் என்ன பிரகாஷ் சார் சொன்னது போல் இப்போ இருக்கிற அமைப்பை விட்டுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் அதிமுக உடஞ்சி அதில் ஒரு பெரிய 30 ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை தாண்டி ஒரு குரூப்புக்கு சேர்ந்துட்டுனா விஜய்க்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவருக்கு மிரட்ட முடியாது, மிரட்டிய இதை செய் அதை செய்யன்னு கேட்க முடியாது. ஆகையினால அப்படி போகக்கூடிய சூழல் தான் வரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.
நன்றி.